எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குரலுக்கு உரிமையாளராக இருக்கிற என் குருவின் திருவடிகளை வணங்கி இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த காணொளியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் மே 1, அதாவது தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தொழிலாளர்களை மேன்மைப்படுத்த ஒரு நாளாக இந்த நாள் தருணமாக இருக்குது. இந்த தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக, அவங்களோட முக்கியத்துவம் என்ன, அவங்களோட பல்வேறு தியாகத்துக்கு நாட்டின் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வியல் முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அவங்க நாளில் உருவாக்கப்பட்டது தான். இந்த இயக்கத்தின் வெளிப்பாடு தான், அந்த தொழிலாளர்களின் இயக்கத்தின் வெளிப்பாடு தான் ஒவ்வொரு பொருளின் பரிணாம உருவம். இப்போது தொழிலாளர்கள் இன்றைய நாளில் அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான நல்வாழ்த்துக்களையும் அன்பு சார்ந்த வாழ்த்துக்கள் எப்பெல்லாம் தொழிலாளர்கள் மேன்மை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கோ அன்றைக்கெல்லாம் இந்த வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் நாட்டு மக்கள் சார்பாகவும் இந்த நன்றி சேனல் மூலமாக அவங்களுக்கு மனமார்ந்த மகா நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் இயக்கத்துக்கு அடிப்படை காரணமே இவங்க தான். அதாவது பல விஷயங்கள் இருந்தாலும் அடிப்படையாக இப்போ இந்த இயக்கம் இல்லை அப்படின்னா எந்த பொருளும் பரிணாம வளர்ச்சி அடையாது, அதுக்கு உருவம் பெறாது. அதுக்கு முக்கிய காரணமே இவங்க மட்டும்தான். இப்போ தொழிலை ஆள்பவர்கள், ஆளுமை செய்பவர்கள் இவர்கள் மட்டுமே. உழைப்பின் மூலமாக இவர்கள் ஒவ்வொரு தொழிலின் ஒரு அறிவுத்திறன் மேற்கொண்டு அந்த தொழிலின் நுட்பத்தையும் தொழிலின் திறனையும் அந்த உழைப்பு மூலமாக பெற்று அந்த பொருளின் பல்வேறு பரிணாம உருவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, ஒரு தகுதி இருக்கிறவங்க இந்த தொழிலாளர்கள் மட்டும்தான். இந்த தொழிலாளர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு நிறுவனத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ விவசாயி இருக்காங்கன்னு வைங்க, இந்த கடவுளுக்கு உணவு படைக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதியே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம கடவுளுக்கு பிரசாதம்னு வைக்கிறோம். அந்த பிரசாதம் வைக்கிறதுக்கு முழு தகுதியே விவசாயின்ற ஒரு தொழிலாளின்ற ஒரு தகுதியில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு பொருளும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளியின் வேர்வை, ரத்தம், அவங்களோட உழைப்பு, அவங்களோட எல்லா விஷயமும் அடங்கியிருக்கும் அது. இன்றைய தினம் இப்போ நிறைய ஒவ்வொரு காலத்தின் ஒரு அடையாளம் தான் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி கொண்டாடுறோம், ஒரு பொங்கல் கொண்டாடுறோம், ஒரு திருநாளாக கொண்டாடும்போது அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம். இந்த அடையாளம் எதுக்காகன்னா, இந்த நாட்டுக்காக அவங்களோட பங்களிப்பு கொடுக்கின்ற ஒரு ஒரு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, மதிப்பு. இன்றைய நாள் ஒரு தொழிலாளர்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு உண்டான உத்வேகம், அதுக்கு உண்டான பல்வேறு கட்டங்களில் அவங்களுக்கு மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த தினம் நம்ம பார்க்கணும். எல்லா தொழிலாளர்களும் இன்றைய தினம் தன்னை தன்னை கௌரவப்படுத்துகிற ஒரு நாளாக தான் இந்த நாள் எல்லோராலையும் போற்றப்படுது. அப்போது அந்த உற்பத்தியிலையோ சரி, பல்வேறு காலங்களில் பல்வேறு அமைப்புகளில் சார்ந்தவங்க அந்த தொழிலாளர்கள் அமையிறாங்க. அப்போ அந்த தொழிலை ஆளுமை செய்கின்ற, அந்த தொழிலை ஆளும் சக்தியாக, ஆளும் இயக்கம் சக்தியாக, தொழிலை இயக்குகின்ற சக்தியாக இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இந்த பொன்னான நாளுக்கு பொன்னான வாழ்த்துக்களை சொல்லி, வாழ்நாள் முழுவதும் தொழிலாளர்கள் அவர்கள் ஓட பங்களிப்பு, அவங்களோட தன் நிலையிலிருந்து எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உண்டான வெகுமதி தான் இந்த நாள். இந்த நாளில் அவங்களுக்காக போற்றப்படுது.
ஆனா, இந்த தொழிலாளர்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா, உழைப்பு அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து தான் ஒரு ஒரு படியா எல்லாருமே வந்து மேன்மை அடைஞ்சிருப்பாங்க. அந்த உழைப்புன்னு ஒரு அடிப்படைய வச்சு தான் அந்த தொழிலாளர்களோட திறன், ஒரு தகுதி, ஒரு அறிவு மேன்மை, பல்வேறு நிலைப்பாடுகள் அவங்க பெற்று மேன்மை நிலை அடைஞ்சிருப்பாங்க. இந்த இனி வர காலங்கள், அதாவது வந்து இது வந்து தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்பட்ட ஒரு காலகட்டத்தில வந்து, அ அதோட உழைப்பின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்திருக்கும். ஆனா, இனி வர காலங்கள் வந்து அந்த உழைப்பு, தொழிலாளர்களோட உழைப்பு அப்டின்னா, இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி, மிஷினரீஸு இது அதுன்னு வந்ததுனால, இந்த நாளோட அந்த உண்மை அன்றைய காலகட்டத்தோட, இன்றைய காலகட்டம் வந்து கம்பேரிட்டிவ் பண்ணும்போது, அந்த உழைப்பின் ரேஷியோ வந்து மாறுது. அந்த கடின பிசிக்கல் அ அ இன்வால்வ்மென்ட் வந்து கம்மியாயிடுச்சு. மென்டல் அ அதாவது வந்து மைண்டு தான் வந்து அதிகமா வந்து இன்வால்வ்மென்ட் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிச்சு. அந்த உழைப்புக்கு தான் வந்து தொழிலாளர்கள் தினம் முக்கியமா வந்து கொண்டாடப்படுது. எப்பமே வந்து கொண்டாடப்படும். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும், நாட்டின் பொருளாதாரத்துக்கும், நாட்டின் மேன்மைக்கும் அவங்களோட பங்களிப்பு குடுத்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த சேனல் சார்பா நன்றியும், நல்வாழ்த்துக்களும் என்றென்றுமே தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.